துரை வைகோ வாரிசு கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து அதை விமர்சிக்கிறீங்களா இல்ல துரை வைகோ கிட்ட அந்த ஆளுமை இல்லை அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு இயக்கத்தை முன்னகரத்துக்கு அந்த ஆளுமை வேணும். சும்மா எடுத்து உட்கார வச்சிட்டிங்கன்னா அந்த இயக்கத்துக்கான சித்தாந்தம் என்ன வருது. ஸோ வாரிசு அப்படின்றதுக்காகவே நீங்க எதிர்க்கல. அவர் வரணும்னு பேசினவன் நான் தானே பொதுவெளியில். முதல்ல அந்த மௌனத்தை கலைச்சவன் நான் தானே. எல்லாரும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் சில எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க. வேணாம், சரியாக வரப்பட்டு வரமாட்டார், அவர் அதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் தலைவருடைய மகன் என்பதற்காக நான் அந்த பொதுவெளியில் அந்த மௌனத்தை கலைச்சேன். ஆனால் நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டான்னு நீங்கள் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அந்த பண்பாடை வளர்த்துக்கல. அங்கே சமரசம் பண்ணி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொலைக்காட்சியில் வந்துருக்கு, உலகம் முழுவதும் இது ஒளிபரப்பாகும். ஒரு கை கொடுக்கின்ற பண்பாடு கூட நீ வந்து வெளிநாட்டில் போய் பிஹெச்டி படித்தேன் அது படித்தேன்ற நீ என்ன படித்து கிழிச்சிங்க? கை கொடுக்குது இப்படி கை கொடுக்கணும். புறங்கை கொடுக்குறீங்க எனக்கு ஒரு கையில் இந்த கையில் செல்ஃபோன் வச்சு நீ இப்படி கை கொடுத்தீங்களே, என்ன நாகரிகம்? அது என்ன பண்பாடு? ஏன்னா வலது கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாரு, இடது கையில போன் வச்சு. அது தவறு சார். நீங்க சமரசம் வந்து அவங்களுக்கு சமரசம் போடுறீங்க. உனக்கு எனக்கு தானே சார் பிரச்சனை. நம்ம 2 பேரும் தான் கை குலுக்கி இருக்கணும். அந்த வலதுசாரி சிந்தனை அந்த சங்கின்வாங்க, அது மாதிரி ஒரு அந்த அந்த மோசமான ஒரு பார்வை அதுதான் அவர் செஞ்சார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.